தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தவித தேர்வுமே இல்லாம ஒரு புதிய அரசு வேலை குடுத்துருக்காங்க. எதுல குடுத்துருக்காங்க அப்படின்னா, சிஸ்ரின்னு சொல்லுவாங்க. சிக்ரின்னு சொல்லுவாங்க. சில பேர் சிஸ்ரி, சிக்ரி அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல்குள்ள வந்து வரும். சரியா? ஸோ சென்ட்ரல்குள்ள வந்து வரும். பட் ஒர்க்கிங்கை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான தமிழ்நாட்டுக்குள்ள ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஸோ ஈஸியாக இந்த ரெண்டில் உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். ஈஸியாக ஜாப்பும் கிடைக்கும். எதற்காக அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சரி இல்லை நார்மலான பேசிக்கான ஒரு இன்டர்வியூ தான் வந்து இருக்கும். ரொம்ப பெருசாலாம் வந்து இருக்காது. ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜாப் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஜாப், இம்பார்ட்டன்டான ஜாப். ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ முடித்த உடனே நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு உடனே வந்து சொல்லிடுவாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்டர்வியூ முடித்தவுடன் கையில் அரசு வேலை. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பயே வந்து ஜாப் கிடைச்சிடும். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய, அதாவது இன்டர்வியூ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18/5/2026 பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே நடக்குது, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவான வீடியோக்குள்ள ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தவித எக்ஸாமினேஷனும் கிடையவே கிடையாது. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 42,000க்கும் அதிகமாக உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு உடனடி அரசு பணி அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும், நிறைய பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோக்குள்ளே எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்கும், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே இருக்கும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு கவர்மெண்ட் சைடு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சென்ட்ரல் சைடு ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டோட லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே சேர்த்து தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் ஒரு சப்போர்ட்டான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீ பார்க்கும்போது தெரியும் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட். பட் இதோட குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து சேம் தான். ஸோ சேம் டைம் செகண்ட் ஜாப் போஸ்ட் பாருங்க, சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் தான், ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்க, இதில் வந்து பிஹெச்டி பயோடெக்னாலஜி ஆர் எம்டெக் ஆர் எம்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸோட. சரியா? பட் இதில் பாருங்க சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், இதில் பாருங்க இந்த இதில் பிஹெச்டி எம்டெக் எம்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க பிடெக் பிஇ வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒர்க்கிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சேம் இதுதான். பட் அதோட குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ டேட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட் இதிலே பாருங்க ப்ராஜெக்ட் அசோசியேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ப்ராஜெக்ட் அசோசியேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சியில் டேட்டா சயின்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லாத பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணியிருக்கணும்னு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் பாருங்கள் பிடெக் மேத்தமெட்டிக், அதாவது பிடெக் வந்து மெட்டீரியல் சயின்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்டோட நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அட் சேம் டைம் உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரெண்டே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது அப்படின்றது செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த லிங்க் தான். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை கீழே கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது பக்கத்தில் கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் கொடுக்கும்போது உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் டிசி இல்லை மார்க் ஷீட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ என்ன இனிஷியல் இருக்கோ அதான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் 10th 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு ஏதாவது நேம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி உங்கள் 10th இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டோட நேம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் தான் இந்த இடத்துல வித் இனிஷியலோட ப்ராப்பராக கொடுத்துக்கணும்.
நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி. ஸோ சேம் இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கான ஒரு யூனிக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இல்லை கொடுத்தக்கூடிய ப்ராப்பரான கேப்சா பார்த்து ப்ராப்பராக அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த பேஜுக்குள்ள வந்துடும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் வந்து ஆகும். ஸோ கிளிக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் வந்து ஆகாது. ஸோ ஆல்ரெடி உங்கள் இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி உங்களுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக உங்களால் உள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி போய்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுமோ அதே ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில ஜாப்புக்கு 42. ஸோ அந்த மாதிரி என்ன போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி தான் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பனிங் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம ஒர்க்கிங் இதை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி, பிடெக், பிஇ ஆர் டிப்ளமோ, ஐடிஐ பாருங்கள் டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. கீழே ஐடிஐ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஇ பிடெக் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, மெக்கானிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்என்டி டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக பயோடெக்னாலஜியில் எம்டெக், எம்எஸ்சி, அப்புறம் ஆர்என்டி எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக சயின்ஸ் ரிலேட்டடாக, அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்டர் இம்ப்ளான்ட் ரிலேட்டடாக வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு டிகிரி ரிலேட்டடாக எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், இல்லை டிப்ளமோ ரிலேட்டடாக எடுத்து படித்தோம் அப்படின்னா, இல்லை ஐடிஐ ரிலேட்டடாக எடுத்து படித்தோம் அப்படின்னா, ஸோ அதில் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் பண்ணக்கூடிய டிகிரிஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிகிரிஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது. எக்கச்சக்கமான குவாலிஃபிகேஷனான டிகிரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும், உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியாது அப்படின்றதுக்காக தான். ஸோ காமனாக வந்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கான டிகிரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி சேலரி அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ 31, 40க்கு மேலாம் வந்து சேலரி போகுது. அதற்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா சேலரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஓவராலாக வந்து நான் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்களும் ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒரு ஃப்ரீயாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் படித்து பார்த்தாலே உங்களுக்கும் டீட்டெயிலாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுட்டு கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நேர்காணல்னு சொல்லியிருந்தாங்க, ஓப்பனிங்காக சொல்லியிருப்போம். இன்கேஸ் நேர்காணல் இல்லை அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ஆன்லைன் இல்லைனா ஆஃப்லைனு உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் வந்து அதாவது ஆஃப்லைன் இன்டர்வியூ வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களால் வந்து இன்டர்வியூவில் வந்து உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணிடணும். நம்ம இன்டர்வியூக்கு வரப்போகிறோம் அப்படின்னா அந்த டேட் என்ன, எந்த இடம் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து 8:30 வந்துடணும். உங்களுக்கு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 18/5/2026 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ இன்டர்வியூ வந்து எப்போ நடக்குது அப்படின்றத உங்களுக்கு மெயில் மூலமாக பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக இதிலே கிடச்சிடும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணாலே போதும், நீங்கள் எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும்.